கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் என் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு இந்த வார்த்தை சொல்லிக் கொண்டு வருகிறோம். எப்படியாயினும் ஒவ்வொருவருக்கும் உலகின் ஒளியாம் உலகுக்கு ஒளி கொடுக்க வந்த இயேசு, இருளை அகற்ற வந்த இயேசுவானவர், வாழ்க்கையை மாற்ற வந்த இயேசுவானவர், ஒரு மனுஷன் வாழ்க்கையின் நன்மையை விரும்ப வந்த தேவன். அவரை குறித்து அறியாததினால்தான் ஜனங்கள் வருத்தப்படுவதும் வேதனைப்படுவதும், சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் கலங்கி போய் சாவை விரும்பி பைத்தியக்காரர்களைப் போல மனம் பேதலித்து பேச்சுகள் மாறி எப்படியோ வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. உலகத்தில் எந்த அறிவு இருக்கிறதோ இல்லையோ, ஆண்டவரை குறித்ததான அறிவு மட்டும் இருந்து விட்டால் நீங்க அனுபவத்தில் பாருங்க தெரியும். கேள்வி கேட்கலாம், நிறைய பேர் கேட்பாங்க, ஆண்டவரை குறித்து அறிந்துட்டா எல்லாம் முடிஞ்சிருதா? கேள்வி நிறைய கேட்கலாம், மீடியாவில் கூட கேட்கலாம். ஆனால் நீங்க அறிந்து பாருங்க ஆண்டவர் இயேசுவை, அவருடைய அன்பை, அவருடைய அதிசயங்களை, அவருடைய வேத சத்தியங்களை. அப்பொழுது நீங்க சொல்லுவீங்க உண்மைதான். அப்ப இந்த தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம். சபை மக்களும், குறிப்பா சபையில உள்ளவங்க தான் அறிந்து கொள்ளணும். வெளி ஜனங்களாவது ஒரு தெய்வ பயத்தோட இருக்காங்க, கடவுள் பயம் இருக்கு, கடவுள் பார்க்கிறாருங்கிற பயம் இருக்கு. குறிப்பா என்னுடைய மனநிலை அதிகமா சர்ச்சுக்கு உட்பட்டவங்க தான், ஊழியர்கள் தான், விசுவாசிங்க தான். இயேசு தெய்வம்னு அறிந்த நாம தான் அவரை குறித்து சரியா தெளிவா அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் ஒரு வாரமாக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் ஜெபிக்கும் பழக்கமுடையவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் தேவன் மனிதனாய் வந்தார். அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஜெப வழிமுறை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். உலகில் வாழ்கிற மனிதர்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் முக்கியம். ஜெபத்தோடு ஜீவியம் மாற வேண்டும். ஜெபம் மட்டுமல்ல, ஜெபிக்கிறவர்கள் வாழ்க்கை மாற வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் நிறைய வார்த்தைகளை சொல்ல முடியும். இன்றைக்கும் அந்த ஆண்டவர் ஜெபித்த ஜெபத்தின் உணர்வை உங்களுக்கு சில நிமிஷம் சொல்ல விரும்புகிறேன். நீங்க பாருங்க, பார்க்காத போயிடாதீங்க. எனக்கு அந்த வியூவர்ஸ் வரணுங்கிற அவசியம் இல்லை. எப்பவுமே ஒரு நல்ல காரியத்தை சொன்னா ஜனங்க பார்க்க மாட்டார்கள். சத்தியத்தை சொன்னால் சிலது பார்க்குறாங்க, சிலது பார்க்க மாட்டாங்க. அது பிரச்சனையே இல்லை. ஒரு நாள் வரும், உங்க கண்களிலே என் இயேசு ராஜா யாருன்னு தெரியும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். அந்த நம்பிக்கையோடு நாம இதை சொல்லி கொண்டிருக்கிறோம். நமக்கு சபை இருக்கு, சத்தியத்தை சொல்ல நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மீடியாவில் தான் சொல்லணுங்கிறது இல்லை, ஒரு ஆசை ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியணும்னு. சரிங்க, அப்ப இன்றைக்கும் ஆண்டவர் ஜெப அனுபவம் உடையவர். அவர் தொடர்பு எதோடு இருந்ததுன்னு சொன்னால் ஜெப ஆலயத்தோடு இருந்தது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 23 அந்த வார்த்தைகளை பாருங்கள். 21 படிக்கிறேன். பின்பு கப்பர் நகூமுக்கு போனார்கள். யாரு? ஆண்டவர் இயேசுவும் அவர் அழைத்த சீஷர்களும். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். ஓய்வு நாள், யூதர்களுக்கு ஓய்வு நாள் வெள்ளிக்கிழமை இரவு மாலை தொடங்கி மறுநாள் சனிக்கிழமை. அது அவர்களுக்கு குறிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எதை மையமாய் வைத்து ஓய்வு நாள் என்று சொல்லுகிறோம்?
வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் அப்படின்னு சொல்லுவாங்களே, பைபிள்லையும் வசனம் இருக்கு. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற பரிசுத்தவான்களின் நம்பிக்கை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அதை ஞாயிற்றுக்கிழமைன்னு தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே அதை ஓய்வு நாள்னு சொல்வதை விட அது ஒரு சிறப்பான நாளாக ஆண்டவரை ஆராதிக்க தெரிந்து கொண்ட ஒரு நாள். அது பாவமும் இல்லை, தடையும் இல்லை. இயேசு உயிரோடு எழுந்ததினால் அந்த நாள் முக்கியப்படுத்தப்படுகிறது. அப்புறம் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். ஜெப ஆலயம், ஜெபம் ஆலயம் என்றால் பொதுவான வார்த்தை ஆலயம். ஆனா ஜெப ஆலயம் சொன்னால் அங்கே ஜெபிக்கிற அனுபவம் கண்டிப்பா இருக்கு. ஜெபம் ரொம்ப முக்கியம். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப வீரர். அவர் ஜெப ஆலயத்திற்கு போனார். ஆலயத்துக்கு போயிட்டு பிரசங்கம் பண்றார், போதகம் பண்ணினார். நீங்க பாருங்க, ஆண்டவர் எப்படியாயினும், இன்னைக்கு நாங்க எப்படி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், எப்படியாயினும் ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த அழிவில்லாத வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அதை தான் சொன்னார். அன்றைக்குள்ள ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் எப்படி அவர் போதித்தாராம், வேத பாரகரை போல போதியாமல். அப்போ வேத பாரகர் அப்படின்னா பைபிள்ல யாரு? வேதத்தை அறிந்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள். அப்ப அவங்களும் போதகம் பண்ணி இருக்காங்க. அவங்க போதனை வித்தியாசமா இருந்திருக்கு, அவர்கள் போதனை வித்தியாசமா இருந்திருக்கு. ஆனால் வசனம் அவரை குறித்து சொல்லுது, அவர் அவர்களைப் போல போதிக்கல, அதிகாரம் உடையவராய். ஏன்னா அவர் அதிகாரம் உள்ள தேவன். அந்த அதிகாரம்ங்கிற தலைப்பில் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தேவன். அவர் அதிகாரம் உடையவர்களாய் அவர்களுக்கு போதித்தார். அப்போ ஆண்டுடைய வார்த்தையை வைராக்கியமாக சொல்ல வேண்டும். ஆண்டவர் சொன்னார், அதிகாரத்தோடு சொல்ல வேண்டும். யாரு அதிகாரத்தோட சொல்லுவாங்க? தப்பு பண்ணாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க, பாவம் செய்யாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. வைராக்கியமா, தைரியமா ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல முடியும். ஆண்டவரை நேசிக்கிறவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்கள், அதிகமா ஜெபத்திலே விழுந்து கிடக்கிறவர்கள் தான் அப்படி சொல்லுவார்கள். அப்ப அவர் அதிகாரம் உடையவராய் போதித்தபடியால் அவர் போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன அருமையான அனுபவங்கள் பாருங்கள். இன்றைக்கும் அப்படிதான் வேணும். ஆனா அவைகள் மறைந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை போல நான் குறிப்பிடுகிற வார்த்தைக்குள்ளே இருக்கிற கருத்துகளின்படி ஜெபமும் பரிசுத்தமும் சாட்சியும் அன்பும் உண்மையும் உத்தமமும் தெளிவோடு கர்த்தருக்கு மகிமையாக அவர் சித்தத்தை உணர்ந்து செய்யும்போது ஜனங்களுக்கு ஆச்சரியம் உண்டாகும். ஆச்சரியம். இப்படி ஆச்சரியம் மட்டுமல்ல, 23ஆம் வசனம் பாருங்கள். அவர்களுடைய ஜெபாலயத்திலே, இந்த கப்பர்நகூம் என்கிற இடத்தில், இது ஒரு புறஜாதி, மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த இடம் அநேகர் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அறியாத அல்லது இயேசு கிறிஸ்துவை நம்பாத, அவர்கள் வேறு வழிகளில் தங்கள் பழக்கத்தை உடையவர்களாய் இருந்தார்கள். ஆனா அங்கேயும் ஒரு கூட்டம் இருந்தது, யூதர்கள் இருந்தாங்க. அப்ப அங்க அவர்கள் ஜெப ஆலயத்தை வச்சிருந்தாங்க. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே அந்த தெய்வத்தோடு தொடர்பு இருக்கணும். ஜெப ஆலயத்தில் அங்க அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஜெப ஆலயத்துல அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து அவனுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை கட்டளையிட்டார் என்பதாக நாம பார்க்கிறோம். இந்த இரவு வேளையில் நான் இதை போல ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எனவே ஆண்டவர் இயேசு எதை முக்கியப்படுத்தினார், அவர் எங்கே போனார், அவர் என்ன செய்தார்,
அவர் அப்படி போயிட்டு அவர் ஊழியம் செய்த நேரத்தில் ஆலயத்தில் உபதேசித்த போது அசுத்தாவி பிடித்த மனுஷன், அப்படின்னா அசுத்தாவி பிடித்தவன்னா நிலைமை தடுமாறுதல், தெளிவில்லை, சமாதானம் இல்லை, சிந்தை குழப்பம், ஒண்ணுமே தெரியாத நிலையில அலக்கழிக்கப்பட்ட அனுபவம். அந்த மனுஷனுக்கு அற்புதங்களை செய்தார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்களை கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி முதல்ல நாம செபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அவரம் தெய்வ தன்மைகளை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்மாலே உங்களாலே அநேகர் விடுவிக்கப்பட வேண்டும். தேவன் உங்களோடு பேசுவதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் இடைபடுவதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை அழைத்ததில் நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கிறதில் நோக்கம் இருக்கிறது. அந்த உண்மைத்தன்மையை உணர்ந்து ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம். அவருக்காக எழும்புவோம். ஆத்துமாக்களை ஆதாய பண்ணுவோம். அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவன் அண்டை கொண்டு வருவோம். கட்டப்பட்ட மக்களுக்கு விடுதலை தருவோம். உங்களால் முடியாது. ஆண்டவரை சார்ந்து நீங்கள் வாழும்போது உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமை ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவன் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கும். ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். எங்க வேலையை நாங்க செய்யறோம். நீங்க கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.